Hello, hello. இங்க வாங்கடா பங்க ஓரேல் நீங்க. இன்ட்ரோ கொடுக்க வேண்டியலாம் ஒரு ரெடி ஆயிச்சு ஆறா. இங்க வா. இன்ட்ரோ கொடுங்க. இங்க வா. தாரு. இங்க வா. இங்க நமக்கு நிறைய கலர் கடிபா. வந்து என்னடா புதுசா இன்னொரு கேமரா வாங்கிட்டாங்க. அதுக்காக ஷூட்டுக்கு போறீங்க நீங்க. என்ன கேமரா அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா வாழ்நாள்ல நாங்க ஆசைப்பட்ட ட்ரோன் கேமரா வந்து வேண்டியாச்சு. ரைட். அண்டாக்கா கசம். அபூபா குசும். திறந்திடு சீசே டன் 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 பயால மியூசிக் போட்டாலும் காப்பிரைட் பிடிக்காங்களே ஏரியாப்பா. கோயில் ஃபங்க்ஷன் இல்லை சில டைம் எங்கேயாவது ஒரு இடத்துல எங்கேயாவது வந்து ஃபங்க்ஷன் நடந்து வந்து ரோன் விடுவாங்க. ரோனோக்குள்ள போய் பக்கத்தில் எட்டி பார்த்து ரோன் பறக்கண்டே அந்த வரக்கு கத்தி கொண்டு போய் நீங்களே பார்த்துப்பீங்க. கொழும்பு போய் ஏமாந்து வந்தது கடைசியா வந்து இன்னைக்கு வந்து எங்களோட கையில கிடைச்சிருக்கு. இவ்வளவு நாங்க ஆசைப்பட்ட சிட்டுக்குருவி இன்னைக்கு எங்களோட கையில கிடைச்சிருக்கு. சோ இன்று முதல் நீ பறந்து போ. வணக்கம் இந்த தமிழோட திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்க ஆர்ஜே பிரகலாதன். ஓகே ஹலோ ஹலோ இங்க வாங்கடா பங்க ஓரேல் நீங்க. இன்ட்ரோ கொடுக்க வேண்டியலாம் ஒரு ரெடி ஆயிச்சு ஆறா. இங்க வா. இன்ட்ரோ கொடுங்க. இங்க வா. தாரு. இங்க வா. இங்க நமக்கு நிறைய கலர் கடிபா. கலர் சரி பேக்ல அவ்வளவு தங்கமா வச்சிருக்கீங்க. ஷூட்டுக்கு போறோம். பழமையா நீங்க ஷூட்டுக்கு தானே போறீங்க. உங்களோட ஷூட் எனக்கு தெரியும். இப்போ வந்து என்னடா புதுசா இன்னொரு கேமரா வாங்கிட்டாங்க. அதுக்காக ஷூட்டுக்கு போறீங்க நீங்க. நீங்க காட்டணும் முதல்ல. போகலடா போறேன்னு சொல்லணும்டா. ஷூட்டுக்கு போறேன். நீங்க போறீங்களோ போல வேற விஷயம். ஆனா இங்க சொல்லணும் எல்லாரும். ரைட் ஓகே. என்னன்னு சொன்னா வந்து இப்ப நாங்க ஒரு புது கேமரா ஒன்று வேண்டி இருக்கிறோம். அது என்ன கேமரா அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா வாழ்நாள்ல நாங்க ஆசைப்பட்ட ட்ரோன் கேமரா வந்து வேண்டியாச்சுன்னு நிறைய போராட்டத்து வந்து அதாவது கொழும்புக்கு போய் வந்து ஏமாந்து வந்தேன்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டுனாங்க. நிறைய ஒரு வீடியோ தான் போட்டுனாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு மாயா கிடைச்சிட்டு இந்த அந்த பொக்கிஷம் அதான் நான் இப்போ போறேன். பாரம் நில்லு. சரி நில்லுக்கடா பாடா. பந்தையில இருந்து ஷூட்டுல இருந்து ஏறிக்கா ஆர்வம் பறக்க விடணும். பறக்க விடணும் உங்களுக்கு அவ்வளவுதானே. ஆரம்பத்துல பறக்க விட அப்புறம் என்ன நடக்க போன்ற ஏரியா. ஸோ வந்து நாங்க எல்லாமே ரிவ்யூ எல்லாம் பார்த்து இருக்கிறோம். யூடியூப்ல பார்த்து யூடியூப்பை பார்த்தா யூடியூப்ல எல்லாத்தையும் செய்ய வேண்டி இருக்குது நாங்க. ஓகே என்ன சொன்னா நம்மளுக்கு அனுபவம் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து யூடியூப் தான் மதிக்கணும். ஏன்னா நம்ம யூடியூப் செய்யறதால வந்து சமையல் செய்யறதுனால நம்ம யூடியூப் தான் பார்க்கணும். எல்லாம் யூடியூப் பார்க்கணும். அப்ப நம்மள யூடியூப்பையும் பார்ப்பாங்க. அது சரி. உண்மையில வந்துட்டு இப்போ என்ன விஷயங்கள் தேவைப்பட்டாலும் யூடியூப்ல உண்மையில வந்து நம்ம பார்த்துக்கொள்ளலாம். அப்படி இருக்கையில வந்து நாங்க இப்போ ரோன் கேமரா வந்து வேண்டியாச்சு. தியா சொன்ன மாதிரி கொழம்புல போய் நாங்கள் ஏமாந்து ஆனால் இப்போ எஃப்னால இருக்கு அப்படி சொல்லி எஃப்னாவில் நாங்கள் புக் பண்ணி எல்லாம் இங்கேருந்தே காசெல்லாம் அனுப்பி தெரிஞ்சு ஆர்டர் பண்ணி போய் ஒரு மாதிரி தட்டி திருக்கிட்டு வந்தாச்சு. பிறலான் மட்டும் தனியாக அங்கே உங்களுக்கு நின்று தெரியும். அப்போ நிற்கக்குள்ளே வந்து பிறலான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். நான் சொல்லியிருந்தேன் வந்து கண்டிலையும் ஜஃப்னாலையும் தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நாங்கள் ஜஃப்னால இருந்த வந்து அப்படியே புக் பண்ணிட்டோம். புக் பண்ணி போட்டு போய் உடனே வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரே ஆர்வமாக இருக்கு. இவன் பேக்கையும் திறக்க வரலான் இல்லை. வீடியோவில் திறப்ப வேண்டும். சரி அதுக்கு மேலே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த கேமரா வந்து எங்கே வேண்டுறது இனிமேல் வந்து நீங்கள் எங்கே வேண்டிக் கொள்ளலாம் அதுக்கான அந்த லைசன்ஸ் ப்ரோசஸ் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ அதை வந்துட்டு நாங்கள் வேண்ட போனதுலேருந்து வேண்டிட்டு வந்து வரைக்கும் வந்து ஷோட்டா வந்து ஒரு வீடியோ காண்பிக்கிறோம். அதை பார்த்துக்குவாங்க. ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு தானே வந்து இருக்குது. அதாவது ஆதார வைத்தியசாலை டவுன் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு தானே. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னு தான் இருக்கு. கீழே வந்துட்டு இது ஃபுட் சிட்டி. இது டோட்டலி நான் நினைக்கிற 4-5 மாடியை சொல்லி தெரியல. ஸோ வந்து இந்த மாடியில் ஒரு ஃப்ளோரில் தான் அவங்க இருக்கிறாங்க. இங்கே வந்து கேமரா எல்கே ஸ்டோர் வந்துட்டு ரீசெண்டாக தான் ஓப்பன் ஆகிருது. நான் ஓப்பன் ஆன வீடியோ வந்துட்டு ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன். பட் வந்து நாங்கள் கேமராவை செக் பண்ணும்போது வந்து கொலம்போவில் வந்துட்டு அது காண்பிச்சது இன்ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லி கொலம்போவில் காண்பிச்சது. அதனால தான் நாங்கள் கொலம்போக்கு போயிருந்தோம் இங்கே வராமல். சொன்னால் இது லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணதானே. ஸோ அங்கே இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. அதனால தான் நாங்கள் இங்கே வரல. கேமரா எல்கே இங்கே இருக்குது. ஸோ ஒரு அந்த ஒரு புன்னகை தெரியுது இல்லையா. வணக்கம் அண்ணா. ஓகே என்ன சொன்னால் இதே ஒரு புன்னகையோட தான் வந்து கொலம்போ ஸ்டோர் ரூமுக்குள்ளே போயிருந்தோம். பட் எப்படி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. பட் வந்து நாங்கள் இங்கே ஆல்ரெடி வந்து புக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அந்த ஒரு பயத்தில் தான் பார்க்கலாமாண்ணா. பதட்டமாக இருக்கு பார்க்கணும் இல்லை. ஓகே ரைட். ஒன்னே கண்ணே லாஸ்ட் பீஸா ஐயோ நல்ல வேலை முந்தினோம் DJI MINI 3 Pro
ஓகே. இப்போ இது எல்லாமே வந்து இப்போ பில் போடுறதுலேருந்து இதில் லைசன்ஸ் ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்து பார்க்கணும். இதுக்கு லைசன்ஸ் இது எப்படி என்ன அது? சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் ஆன்லைனில் எடுக்கலாம் நினைக்கிறேன். என்ன பர்பஸ்க்கு பேமெண்ட் இருக்குது. இப்படி என்னத்தை வச்சு நான் உங்களோட பில்லை வச்சு எடுக்கணுமா? அப்படியா? இல்லை இல்லை நீங்கள் பில் வச்சுட்டு இல்லை, அது லைசன்ஸ் ஆளுக்கும் எடுத்து ட்ரோனுக்கும் எடுக்கணும். அப்படியே ட்ரோனுக்கு மட்டும். ஃபொரினில் தான் வந்து ஃபொரினில் மட்டும்தான் இன்சூரன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். இங்கே அப்படி இல்லை, உங்களுக்கு லைசன்ஸ் ஒன்லி லைசன்ஸ் மட்டும். எங்களுக்கு ஒரு ப்ரொசீஸ் தெரியாது. ஸோ அதுதான் இதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மினி கேமராவுக்கு லைசன்ஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 250 கிராம் இருக்கு அந்த 250க்கு மேலே தான் வரும். 249. 50. ஸோ எதுக்கும் செக் பண்ணி அப்படி நான் தெரிஞ்சாக்கள்கிட்ட வந்துட்டு நாங்கள் கேட்க வேண்டியிருக்கும். நான் நினச்சேன் இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் நம்ம செய்து கொள்ளலாம்னு சொல்லிதான். ஓகே, ஆன்லைனில் செய்யலாம். ஆன்லைனில் செய்யலாமா? ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? அப்போ இங்கேயும் கண்டியில மட்டும்தான் ஸ்டொக் இருந்தது. இங்கேயும் காலி. கண்டியில் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரோன் பார்த்துருக்கீங்களா? ட்ரோன் பார்த்துருக்கேன். எத்தனை வீடியோஸில் பார்த்துருக்கேன். செய்ய போகிறாங்களோ. ஓகே. ஸோ ஒரு நாள் ஆவலுடன் காத்து கொண்டிருந்த DJI MINI 3 Pro இது வாரண்டி எப்படி இருக்கானா? 1 year ஆன்லைன் வாரண்டி. DJI தான். நீங்கள் ஆன்லைனில் DJIக்கு தான் எனக்கு பிரச்சனை மெயில் பண்ணணுமா? ஓகே. அப்படியே அதாவது நினைக்கிறேன் ப்ரோக்ராம் அதில் அந்த இஷ்யூக்கு மட்டும்தான் இருக்கேன். ஃபிசிக்கல் டேமேஜுக்கு இல்லை, தண்ணியில் வராது. சும்மா தெரியாமல் தண்ணி உடைச்சிருந்தா அதுக்கு அங்கே பொறுப்பு இல்லை, கம்பெனி பொறுப்பு இல்லை. சார்ஜ் இருக்குமா? அப்போ முதல்ல யூடியூப்ல போயிட்டு வீடியோ பார்க்கணும். சார்ஜ் இருக்காது. என்ன சார்ஜர் டைப் சி தானே? என்ன கேபிள் மட்டும் கொடுப்பாங்க. கேபிள் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஐஃபோனுக்கு இப்போ டைப் சி அடிச்சுட்டு கேபிள் மட்டும் தான் நான் கொடுக்குறாங்க. ஐஃபோனுக்கு தான் நான் இப்போ இது வந்தது பெஸ்ட்டுக்கு. அப்புறம் வந்துட்டு இப்போ சாம்சங் மாடலுக்கு வந்துட்டு கேபிள் மட்டும் கொடுக்கிட்டாங்க. ஸ்க்ரூ ட்ரைவர். ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்மளுக்கு இதோட இது கொடுத்துருக்குறாங்க. பிளேட் எக்ஸ்ட்ரா பிளேட் ட்ராப்பா? ஓகே. இது அடுத்தது வந்துட்டு கேபிள், சார்ஜர் கேபிள், அடுத்தது வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர். இது எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரே ஸ்க்ரூராக தான் யூஸ் பண்ணணும். இந்த 4 பறந்துச்சுன்னா 4 போடலாம். மிச்ச 4 ஈக்கில் இது போடணும். சார்ஜ் இல்லைண்ணா? சார்ஜ் பண்ணியிருக்கோம். அதுக்கும் டைப் சியோ? ஓகே, ரைட், டைப் சி தான். ஸோ அவ்வளோதான். பேக் பண்ணிவிட்டு இனி போய் ஃபுல் சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு ட்ரைவிங். நம்மளோட வாழ்க்கை முழுவதும் எங்கே போனாலும் சைன் வச்சு வாழ்க்கை ஓடுது. தேங்க்யூ. சைன் பண்ணுற தான் பார்த்துக்கலாம். அது பார்க்கக்கூடாதுன்றது தான் அப்படி வைக்கிறேண்ணா. பார்த்து உங்களுக்கு பிடிச்சி போனால் இன்னும் நிறைய சைன் கேட்பீங்க. ஓகே, இது வந்து நம்மளுக்கு தரது. ஸோ டோட்டல் ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆன்லைன்லேயே வந்துட்டு ஆர்டர் பண்ணி எல்லாம் செய்தாச்சு. ஸோ வந்துட்டு 3,34,500 டோட்டல் ப்ரைஸ். நம்ம DJI மைக்கும் வேண்டியிருந்தோம். அது அங்கே வந்துட்டு 99,500 500 குறைய 1,00,000 ரூபாய் மைக்குக்கு முடிச்சிருந்தது. இதுக்கு வந்துட்டு 3,34,500. ஸோ டோட்டல் வந்துட்டு 4,34,500 வரும். ஆனால் வந்து அந்த 500 கழிச்சு கொண்டு சொன்னால் நம்ம வந்துட்டு 4,34,000 வந்து வரும். ஓகே, என்னென்னு சொன்னால் அது போக எடுத்துட்டோம். ஆனால் அப்படியே நம்மளோட கேமராமேன் பேக்குன்னு சொல்லி அடம் பிடிச்சி வர்றாங்க. அப்போ அதுவும் தாண்டி நம்மளோட இனி லேப்பு அது எல்லாத்தையும் வந்து கேமரா எல்லாத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக கொண்டு போகணும்னு சொன்னது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இதில் ஏராளமான அட்வான்டேஜ் இருக்குது.
மனக்கவலையாக இருக்குன்னு எடுத்தா நான் இதை இவ்வளோ யூஸ் பண்ண போகிறது அவர் தான். ஸோ இதுக்குள்ள நம்மளோட ட்ரோன் இங்கே இருக்குது. அது பேக் கூட வச்சிருக்கேன் பேக்குள்ளே. அந்த இது லப் வைக்கிறதுக்கு. ஸோ அப்படியே இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறது. ஓகே, இந்த சைடில் வந்துட்டு 1 மினிட் இதுக்குள்ளேயும் வைக்கலாம். அப்படியே இந்த ஒன்றும் இல்லையா? ஓகே, இதுக்குள்ளே குடிக்கிற தண்ணி போதும், அதை மட்டும் நீ வச்சுக்கொள்ளு. அப்போ இதை வந்து எப்படி இதை எடுக்கிறது என்ன ஃபுல்லாக அப்படியே? சரி, ஓகே. இதுக்குள்ளே கமராது திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த இதை என்னென்னு சொல்லி பார்ப்பீங்க. இது மழை டைம் வந்துட்டு யூஸ் ஆகுது. ஃபுல்லாக வந்துட்டு நம்ம மூடி விடலாம், தண்ணி இறங்காது. அதுக்காக வேண்டிதான். அதால் இதையும் வேண்டியாச்சு. ஏன்னா இனி நம்மளுக்கு உபகரணங்களை வந்துட்டு பாதுகாத்து கொள்ளணும்னு சொன்னால் கண்டிப்பாக அது இருந்தே ஆகணும். இதை வேண்டுறது வந்து நம்ம ஆள் என்ன சொன்னோம், அவர் குடும்ப வைக்கிறதுக்கு வேக்கு இல்லையா? லுக்கிங் வந்து நல்லா இருக்குது. மேலே பிரசாந்த் போட்டோ உடனே எப்படின்னு சொன்னால் விஜய் நாடி சின்ன படம் பேர் வருது. ஆனால் அந்த படத்தில் வர விஜய் மாதிரி இருந்தான். இதை போட்டோ உடனே வந்துட்டு சும்மா இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 27,500. என்ன செய்யறது, நம்ம இவ்வளோ காசு கொடுத்து நம்ம பொருளெல்லாம் வேண்டிட்டோம். அப்போ அதை பாதுகாத்து கொள்ளக்கூடியது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் வேண்டித்தான் ஆகணும். அது இல்லைன்னு சொன்னால் இது வேணுனதுக்கு வந்து பெருமதி இல்லாமல் போயிடும், அது பழுதாக போயிடும். ஸோ அதெல்லாம் பாதுகாத்து கொள்ளணும்னு சொன்னால் பாதுகாப்பான கவசம் ஒன்று வேணும். ஸோ அதை வேண்டியாச்சு. ஓகே, புதுக்கமரா இந்த புதுவை கூட வந்து பழக்கம் தான் ஆகலை. அவனுக்கு என்ன யூடியூபர் இப்படி பேக்க போட்டாலே யூடியூபர் தான். பேக் அடிச்சாலே யூடியூபர். அது என்னென்ன உண்மையாக அந்த திங்ஸ்கள் வைக்கிறதுக்கு தான் உண்மையாக கையில் ஒன்று தெரியலன்றதுக்கு அதான் இப்படி வேக் போடுறேன். ஆனால் வந்து இப்போ வந்து எப்படி சொல்கிறேன், இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்கலேருந்து டாப்பில் இருக்கிற எல்லாருமே வந்து இப்படி ஒரு பேக் அடிச்சா சில டைம் அவங்களுக்கு யூடியூப் சேனலே இருக்காதான் வந்து ஒரு பேக்கோட தெரிவாங்க. என்னென்னு கேட்டால் யூடியூப் அப்படின்ற மாதிரி. சரி, நம்ம வந்து இப்போ என்னென்னா சில டைமில் வந்து ஊருக்கு நடுவில் வச்சு எடுப்புக்குள்ள வந்து பக்கத்து விட்ட நிற்கிறது. சம்டைம் அவங்க குளிச்சு நிற்பாங்க, ஏஞ்சி நிற்பாங்க, என்ன இங்கே அனுப்புறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு கூட பெஸ்ட்டாக செய்ய தெரியாது கொண்டு சம்டைம் வீட்டு வாசலில் விழுந்துட்டா விழுறத விட பிரச்சனை வந்து பக்கத்து விட்டாங்க எட்டி பார்க்காங்க, கேமரா விட்டு பார்ப்பாங்க. அதால வந்து ஒருத்தருக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ ஒரு வெட்ட வழி உண்டு எங்கள் ஏரியாவில், அப்படி சுற்றி ஒரு காட்டி விடு. இது ஒரு வயல்வெளி. இப்போ எல்லாமே வந்து அறுவடை செய்தாச்சு. ஸோ இந்த பிளேஸ் தான் வந்து நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஓகே, நாங்கள் இந்த இடத்துல வச்சு தான் விட போகிறோம். முதலும் வந்து நாங்கள் ஏதாவது ஒரு வீடியோ செய்யறோம்னு சொன்னால் இந்த இடத்துக்கு தான் பாருங்க, டிஸ்டர்ப் இல்லாமல் வந்து அந்த இது கண்ணா காட்டு வரும், கண்ணா காட்டு வர வேண்டிடுவாங்க. சரி, ஒரு அப்படி ரைட். அண்டாக்கா கசம் அபூபா குசும் திறந்திடு சீசே டன் 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 டன். பயால மியூசிக் போட்டாலும் காப்பிரைட் பிடிக்காங்களே ஏரியாப்பா. இதெல்லாம் அந்த பெரிய கேமராக்கள், அதாவது மற்ற கேமராக்கள் வைக்கிறது வந்து. ஆனால் நாங்களும் உங்களுக்கு தேவைன்றதெல்லாம் வாங்கணும். நாங்கள் இந்த உணவு காலம் கஷ்டப்பட்டு இதுக்காகத்தான் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இத்தனை பட்டம் திருந்தலே. ஓகே, வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஏற்கனவே வந்து செக் பண்ணுறது பார்க்கறதுக்காக வந்து ஓப்பன் பண்ணியாச்சு அங்கே. ஆனால் வந்து நான் இப்போ தான் பார்க்க போகிறேன். உண்மையாக வந்து இப்போ தான் பார்க்க போகிறேன். திறங்க பார்ப்போம், உங்களோட ரியாக்ஷனை பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ரோனு தெரியும் தானே, ஆர்வம் இருக்கும் முதல்ல வந்து. உண்மையாக வந்து பிறகு இதெல்லாம் என்ன, இதெல்லாம் வந்து பில் பேக்கிங் டேபிள் ஒன்று நினைக்கிறேன். பேக்கிங் டேபிள் ஒன்று, அடுத்த எதிர பில் ஒன்று. ரைட், ரெண்டு பில்லையும் பிடிச்சிக்க வாரண்டி. ஓகே, இதான் ரோன். இதான் ரோன். இதான் ரோன். இதான் ரோன். இந்த தண்ணிக்கா இம்பட்டு காசு. ரைட், ஓகே. பாருங்க வந்து இதான் ட்ரோன். ட்ரோன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சுற்றி பாரு ஒரு காடியா. இதான் ட்ரோன். நான் சுற்றி பார்த்தேன்டா. வாங்கி இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் நேரத்தில் சொன்ன மாதிரி DJI MINI 3 Pro. இது வந்து இப்போ எல்லாருக்கும் தெரியும் வந்து காட்டணும். அந்த ரிமோட் வந்து இப்போ இதுக்கு முதல் வந்து அந்த ரிமோட் எல்லாம் வந்து இதுக்கும் இருக்குது. அப்படி வந்து எப்படின்னு சொன்னால், இப்போ வந்து இந்த ஃபோன் அட்டாச் பண்ணுற மாதிரி வாங்கலாம். ஆனால் வந்து இதில் வந்து டிஸ்பிளே இதோட கொடுத்துருவாங்க, RC ரிமோட்னு சொல்லுவாங்க. ரைட், பார்த்து 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 பொறுமை சாமி, பொறுமை. ஆர்வத்தில் பிச்சை மிச்சம். ஓகே, முதல்ல வந்து இதில் அந்த பட்டன் வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுற பட்டன் வந்து பின்னால் வச்சுருப்பாங்க. வேறு பாருங்க வந்து
அழகாக இருக்குது. உண்மையாக வந்து என்னென்னா அந்த கோயில் ஃபங்க்ஷன்களில் சில டைம் எங்கேயாவது ஒரு இடத்துல எங்கேயாவது அந்த ஃபங்க்ஷன் நடந்து வந்து ரோன் விடுவாங்க. ரோன் விடக்குள்ள போய் பக்கத்தில் எட்டி பார்த்து ரோன் பறக்கண்டே அந்த பறக்கு கத்தி கொண்டிப்போம். அப்போல்லாம் ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் வந்து அது அமௌண்ட்டை பார்த்தா வந்து ஒரு பெரிய தொகையாக இருக்கும். இதெல்லாம் கனவுலையும் வாங்க மாட்டோம் நம்ம அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து இன்றைக்கி நாங்களே பறக்க விட போகிறோம். அதில் வந்து அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த பின்னால் இந்த எடுத்தது முன்பு மாட்டோம் தானே, இதெல்லாம் கவனமாக செய்யணும் தானே. நூதனம் 3.5 லட்சம் அப்போ. ஓகே அப்படியே வந்து இதை வந்து அப்படியே நேராக திருப்பணுமா, இதை உள்ள வீடியோ பார்த்தேன். அதான் எனக்கு தெரியுது. இதை இப்படி நேராக திருப்பிட்டு வந்து இதை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்படி கட்டும் வாழ்த்தாண்டா. ஓகே இதை வந்து கலெக்ட் ஓகே ஓகே ஓகே. இதான் வந்து கேமரா பாரு, இது வந்து மறைக்கும், இதை கிழிச்சு விடும். அதெல்லாம் உடைக்கணும். ஓப்பன் பார்த்து நெஞ்சு படபடன்னு. மேல நம்ம புதுசா என்ன பண்ண போறதா இருந்தாலும் கூட அதுல ஒரு பதட்டம் ஒன்று இருக்கும். ஸோ அப்படித்தான் இது. என்னன்னு சொன்னா 100-200 திருப்பி எறிஞ்சு விடுவான், வாங்கிடலாம். அதுக்குள்ள ஒரு பஞ்சு ஒன்று இருக்கு, அதை எடுத்து விடு, டேர்ன் ஆகாதுல. ரைட், வேற என்ன நல்லா ஓகே. மைக் அந்த ஒன்று அப்படி காட்டு, இவ்வளோ கிளியராக தெரியுது. பண்ணி 2வது வாட்டி அமர்த்தி பிடிக்கணும். என்னடா அதுதான். ஓகே சரி, நீ சிஸ்டம் செட் பண்ணணும் மேடம். முதல் கீழே இப்படி நீ இப்படி உள்ள கையில் வச்சு பிடிச்சிக்கோ. அந்த சிஸ்டம் வந்து முதல்ல லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மட்டும் தான், தமிழ் கொடுக்கையில் இங்கிலீஷ் தான் இருக்கு. இங்கிலீஷ் இந்த நாடுன்னு காட்டுது. கண்ட்ரி ஸ்ரீலங்கா. வைஃபை கனெக்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா தான் ஒரு மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிறோம். அது என்னென்னா அந்த சிஸ்டம் செய்கிறதும் டேட்டா மூலம் செய்யணும். அது வந்து இன்டர்நெட் மூலம் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல சிக்னல் பிரச்சனையும், அது வந்து இந்த மெயில் அட்ரஸ் கொடுக்குறதுல வந்து நிறைய அவதிப்பட்டு இப்போ தான் ஒரு ஓகே இங்கே களைச்சி போய் தான் படி ஆர்வமாக வந்த எங்களுக்கு வந்து ஆர்வத்தை காணல. காத்திருந்து வாழ்க்கை வெறுத்து போச்சான்ற மாதிரி தான் அப்படியே போயிட்டு இப்போ தான் அப்டேட் ஆகுது. ஓகே பார்ப்போம். ஓகே ஓ கிரீம் ஐஸ்கிரீம் என்ன தெரிகிறது? ஆல்ரெடி அப்டேட் பண்ணி வச்சிருந்தா நம்ம ஓப்பன் பண்ணக்குள்ளே வந்து இப்படி தான் பாரு முன்னுக்கு ஓப்பன் பண்ண உடனே வந்து டிஜே வரும். இது டன் டடடா டன் டடடா டன் டடடா 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 டன் டடடா டன் டடடா டடடா டன் டடடா டன். சரி, இவ்வளோ நேரம் இதில் இவ்வளோ வெயில் இருக்கு இல்லை? நல்ல நின்றாம வெளியில் வர வெயில் இருக்கு. சார் அவங்களோட முகம் வந்து பிரகாசமாக இருக்கும், அந்த வெளிச்சத்தில் பட்டு தங்க மாதிரி ஜொலிக்கணும்ன்றதுக்காக தான் அந்த வெயில். Perform a safety check before you fly. ஓகே அப்படியே திரும்பும். ரைட், கைகள் தெரிகிறது. நீங்கள் தெரிகிறீர்களா? தெரியும். டிஸ்பிளே பவர் குறைச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த மெமரி சிப் ஆட் பண்ணணுமே. ரைட், ஸோ இந்த மெமரி வந்துட்டு நம்ம டைரெக்டாக வந்துட்டு இதுலேயும் அடிக்கலாம், அதே மாதிரி வந்து அதுலேயும் போடலாம். பட் நாங்கள் டிஸ்பிளேலேயே போடுறோம். இதில் போடுறதுக்கான ரீசன் என்னென்னு சொன்னால் வந்துட்டு போன கேமரா திரும்ப வரலன்னு சொன்னால் ஃபுட்டேஜ் நம்மளுக்கு இதில் கிடைக்கும். கேமரா முக்கியம் இல்லை, அதை சொல்கிறோம், ஃபுட்டேஜில் கிடைக்கும். பட் இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னால் அதில் ஆட்டோ ரீட்டர் டேன் ஆகும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக வந்து திரும்ப வர அந்த சிஸ்டம் ஒன்று இருக்குது. நம்ம அதை வந்து அதை அப்ளை பண்ணுவோன்னு சொன்னால் ஸ்போட்டுக்கு திரும்ப வரும். அது எங்கே இருக்குது? அதில் தான் இருக்குது. எங்கே கொடுக்கணும்? அதில் இருக்கு. எல்லாமே ஓகே இருக்குது. இப்போ இந்த கடுமையாக காற்று கூட அப்படி இப்படி எல்லாமே இதில் வந்து காற்று காட்டுமா அந்த ஒரு அளவு ஓகே இருக்குது. இப்போ சரியா? ஓகே, இப்போ வந்து
இப்படி தான் காட்டினாங்க எப்படின்டா இதை வந்து இப்படி இழுத்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஓகே ஓகே Home point updated. நான் ரோனை பார்த்துருக்கேடா இந்த வியூவை பார்க்குறது இடல் நின்றதான் டிஸ்பிளே தெரியும். ஸோ வந்து நம்ம நிழல்ல இருந்து தான் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் வெயிலில் இருந்தால் டிஸ்பிளேயோட கிளியர் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம இப்போ எந்த இதில் வந்துட்டு நம்ம பண்ணிட்டு அதை ஸ்டொப்பில் வச்சுக்கொள்கிறோமோ அதே ஸ்பாட்டில் வந்துருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ மேலே போகிறாரு. சரி குருவிக்கிட்ட வருது ரெண்டு. அதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு முன்பக்கமும் பின்பக்கம் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்றுத்தில் மோத போகுதுன்னு சொன்னால் மோதாமல் அப்படி நிற்கும். ஆனால் ரெண்டு சைட்லேயும் வந்துட்டு மோதினா தான் சிக்கல். ஸோ அந்த ரெண்டு சைட்லையும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளணும். ஃபுல் ஹைட்டுக்கு வரும். என்ன சொன்னா வானம்பாடி குருவி எல்லாத்துக்குமே கொஞ்சம் புதுசா இருக்குது. அல்ல எல்லாமே கிட்ட போகுது. அதுக்கு மோய்ச்சின்னு அறுவகிறா. வானம்பாடியெல்லாம் கிட்ட போகுதுடா. அடிச்சிட்டு போல. இந்த கவரா எப்படி கீழே திருப்புறேன் தெரியல. ஓகே பிடிச்சி இப்போ நம்மளுக்கு நேரம் எடுத்து நம்மள டிஸ்பிளேல தெரியாதான இருந்தும் நமக்கு நேரம் எடுக்க இங்க கிட்ட எடுத்து கேமரா. திரும்ப அந்த ஜேசிபி ஓடுற மாதிரி தான். ஓகே கட் பண்ணி வைக்க தான் போல வேணும். அப்படி நல்ல நம்ம தெரியும். கொஞ்சம் புறம் வரும். Fly backward. Move left. ஹலோ இப்போ பாருங்க நம்ம தெரியும். Move right. சரியா ஆங்கிள் மாத்திர டிக்டாக் ஆங்கிள். என்ன கேமரா வச்சுட்டு எடுக்கணும். ஓகே இப்போ வந்து நாங்கள் அந்த ரோனில் எடுத்த ஃபுட்டேஜ் ஒன்று ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இது வந்து அட் பண்ணல. அது ஸோ நாங்கள் ஒரு வாட்டி பிடிப்போம். நம்ம பிடிச்சிட்டு அதில் ஸ்டோரேஜ் எல்லாம் பிடிச்சிட்டு அடுத்த பக்கம் திருப்பணும். பண்ணுறது பிடிச்சி இப்படி சலக்கம் தலை திருப்பினா சரி ஆஃப் ஆயிரும். செம்ம ஹீட்டாக இருக்கு. இந்த இதை வந்து ஸ்டோரேஜ் வந்து க்ளீன் பண்ணி தருவோம். விடு கரெக்டு. இப்போ வந்து நாங்கள் இந்த ரவுண்டு இதை வந்து நாங்கள் அட் பண்ணுறோம். அதாவது அந்த வியூ வந்து நாங்கள் அட் பண்ணுறோம். எப்பவுமே வந்து இதில் வந்து அந்த கிளியர் அதெல்லாம் செட் பண்ணணும். இன்னும் ஒன்றுமே செட் பண்ணலை. என்ன சொன்னால் வந்து வீடியோ கிளியர் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தெரியாது. என்ன சொன்னால் செம்ம வெயில் கொளுத்திட்டு இருக்கு. அதனால வெயில் வந்து சரியாக மேலே இருக்கிறனால சூரியன் நாங்கள் ஃபுல்லாக இருட்டாக தான் இருப்போம். அதாவது கருப்பாக இருப்போம். இல்லைன்னு சொன்னால் வெள்ளப்படியனேல். என்ன சொன்னால் இவ்வளோ நாளாக நாங்கள் ஆசையோடு எதிர்பார்த்துட்டு இருந்த எங்களோட சிட்டுக்குருவி இன்று முதல் சிறகை விரித்து பறக்க போகிறது. ஸோ பறந்து போ. என்னடா பறந்து போன்னு சொன்னதுமே தம்பியாக்கள் 2 பேரும் உடுப்பை மாற்றிட்டு நிற்கிறானுங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் அன்னைக்கு சந்தோஷத்தில் அழகாக நிறைய ஃபுட்டேஜெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் எங்களுக்கே அது வல்ப்பு கொடுத்துருச்சு. இவ்வளவு நாங்கள் ஆசைப்பட்ட சிட்டுக்குருவி இன்னைக்கு எங்களோட கையில் கிடைச்சிருக்கு. ஸோ இன்று முதல் நீ பறந்து போ. ஓகே, என்னோட சொன்னால் வந்து உண்மையில் நாங்கள் ஆரம்பத்தில் இந்த ஒரு ஃபுட்டேஜ் எடுத்திருந்தோம். அந்த ஃபுட்டேஜ் வந்து எங்களுக்கு தராமல் அப்படியே வந்து எடுத்துட்டுது. அதாவது அது வந்துட்டு சேவ் ஆகலை. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த பெஸ்ட் டைம் தானே. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பிரச்சனை எதுக்காக வேண்டியது சேவ் ஆக விட்டது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து நாங்கள் தேடி பிடிச்சி தெரிஞ்சு இப்போ தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வந்துட்டு இப்போ செகண்ட் டைம் வந்துட்டு நாங்கள் விட்டு பார்க்குறது. செகண்ட் டைம் இல்லை, நிறைய தரம் பழகிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவு ஓகே. இதை பாருங்க வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி எங்கள்ட ஊர் வியூவு. ஒரு குட்டி கேரளான்னு சொல்லியிருந்தேன். அப்படியே இருக்கு பாத்தீங்களா?
இவன் கேரளா இது எங்களோட வயல் காணிகள். இனி வந்துட்டு கால் போகம் வேளாண் வந்து செய்வாங்க. ஸோ அந்த இப்போ வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து வரப்பெல்லாம் கொத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் போகுது எங்க இருக்கிறாருன்னு தெரியல எனக்கு. நம்ம இதை பார்த்து வந்து அப்படி இருக்குன்னு பாருங்க, வியூ காட்டுறேன். இது வந்து அங்கே ஆறு. சொன்னால் இப்போ ஈவினிங் டைம், இப்போ ஈவினிங் டைம்ன்றதால வந்து கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சொன்னால் சூரியன் வந்து அந்த பக்கம் வந்து மறைஞ்சு போயிடுது. இது வந்து எங்களோட ஏரியாவில் இருக்கிற அந்த 2 தீவு மாதிரி. தீவு மாதிரி இங்கே போகிறோம். ரோனே வா, எங்க ரோனை காணும்? ஐயோ காணல. எங்க மேலே போன சிட்டுக்குருவி கீழே காணோம். இதுல எங்க நிக்கண்டே தெரியுது. காட்டு ஜூமு கொடுத்துறியா இல்லை அதான் மூவ் ஆகுது? அதான் நான் மூவ் கொண்டிருக்கேன். எங்கடா என்ன தீவுக்குள்ளே இருக்கு? எங்கடா என்ன தீவுக்குள்ளே இருக்கு? தீவு கிட்ட வந்து பறக்கணும். இது வந்து எங்களோட ஏரியாவில் நாங்கள் நிறைய தினம் சொல்லியிருப்போம் வந்து எங்களோட ஏரியாவில் இருக்குது அந்த தீவு ஒன்று இருக்குன்னு சொல்லி. ஏன்னா இந்த 2 தீவு மாதிரி இருக்கு. எங்களோட ஊரை வளைச்சி வர ஃபுல்லாக வந்து நான் அவருக்கு காட்டுறேன் பாருங்க. எங்களோட ஊர் வந்து வளைச்சி வந்து அப்படியே ஃபுல்லாக தண்ணி தான். நடுவில் எங்கட ஒரு ஊர். இலங்கைக்குள்ள எங்கட ஒரு தீவு. இலங்கை தீவுக்குள்ளே ஒரு தீவுன்ற மாதிரி தான் இருக்கும். சட்டப்படி இருக்கு. எங்க நம்மள அந்த இதை காணல, தீவை காணல. இன்னும் ரைட். தீவு விட்டு போவோம். தீவுக்குள்ள என்ன உலகம் என்ன சொன்னால் இது நாள் வரைக்கும் நாங்கள் எங்களோட இந்த தீவுக்குள்ளே போய் பார்த்ததே இல்லை. அந்த தீவுக்குள்ளே இன்னொரு குளம் வந்துருக்குது பாருங்க எப்படின்னு சொல்லி. நிறைய பேர் பல தகவல் வந்து நிறைய பேர் வீடியோ பார்க்கலாம். எங்களோட ஊர்க்காரர்கள் உண்மையாக வந்து இந்த இடத்துக்கு வந்து நான் சின்ன வயசுலேயே அப்பா ஒருக்கா கூட்டிட்டு வந்திருக்காரு. உள்ள வந்து கிரவுண்ட் மாதிரி இருக்கும்னு சொல்லி இதை வந்து ஃபுல்லாக அழுப்பி காட்டுறேன். நீங்கள் பாருங்க வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி. இந்த ஏரியா வளர்ச்சி ஒருத்தரை போகல. அது சொன்னாலும் தோணில தான் போகிறவங்க. ஆனால் இந்த தாண்டி அங்கே அதுக்குள்ளெல்லாம் வந்துட்டு நிறைய கதைலாம் சொல்லியிருக்காங்க எங்கள்கிட்ட. வந்துட்டு முதல்ல வந்துட்டு வெள்ளாமை செய்தது கொல்லிக்கு போகிறேன் நான் சொல்லி அது உண்மையாக போய் சொல்லி தெரியாது. ஒரு தீவு. அடுத்த தீவு அப்படி அடுத்த தீவு மேலே இருக்கு. அங்கே இருக்கு இந்த இருக்கு. அந்த அங்கே ஒரு சீனொரு தீவு ஒன்று இருக்கு. எப்படி இருக்கு? அது வித்தியாசமாக இருக்கு. இலங்கை இது மாதிரி இருக்கு. அப்படி இதான் தீவுன்னு எப்படி இருக்குன்னு பாருங்க. வளைச்சி வந்து தண்ணி நடுவில் ஒரு தீவு. இப்போ இங்கே வந்து போயிடலாம். முதல்ல வந்து கதையெல்லாம் சொல்லியிருக்காங்களே எங்கள் இதுக்குள்ளே வந்து என்ன அந்த வெள்ளாமை செய்கிறது கொல்லிக்கு போகிறது, அதாவது விறகுக்கு போகிறேன்லாம் சொல்லி அடிக்கடி மட்டக்களப்பு பக்கம் வந்துட்டு இந்த கிண்ணம்பழம் சாப்பிட்றோன்னு சொல்லுவாங்க. அந்த கிண்ணம்பழம் கூட வந்து இந்த ஆத்தோரங்கள் ஆற்றுக்குள்ளே இருக்கிற தீவுகள் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு கிண்ணம்பழம் வந்து இதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ள ஆய போகிறதான வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, உண்மையில் வந்துட்டு ரொம்ப நாள் ஆசை கனவு இதெல்லாம் வந்து இப்போ தான் நிறைவேறுதுன்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் அப்படி இருக்கு. எல்லா விஷயமும் அப்படித்தான் வந்து உண்மையாக வந்து ஏங்கி கொண்டு வந்த டைமில் அந்த கிடைக்கல. ஆனால் வந்து உண்மையாக அதை வாங்கவும் மட்டும் நினைக்கல. இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து கேமரா வாங்குறதுன்றது வந்து இப்போ மற்ற கேமரா தான் நம்ம தேடி தெரியும். வந்து இப்போ ட்ரோன் வாங்குறதுக்கு நம்ம அவ்வளோ சீக்கிரமாக வந்து காசு எல்லாம் செலவழிக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் நிறைய தரம் இந்த நிறைய வீடியோக்களை சும்மா சொல்லியிருப்போம் வந்து எங்கள் நிறைய ஆசைகள் இருந்தது அதெல்லாம் நிறைவேற்றி கொண்டு வருதுன்னு சொல்லி. அப்போ சில பேர் எடுத்து கேட்பாங்க வந்து இன்னும் உங்களுக்கு என்ன ஆசை இருக்குன்னு சொல்லி. இப்போ நம்மளை வீட்டாக்கள் பிட்டாக்கள் கேட்குற மாதிரியே வந்து கேட்பாங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ அந்த வகையில் கேட்கக்குள்ள வந்து நாங்கள் சொல்லவே இல்லை. இப்போ பெரும்பாலும் உங்களோட கதைக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும் வந்து நாங்கள் வந்து எப்படி ஏதாவது உதவின்னு சொல்லி நடக்கணும் வந்து சொல்லவும் மாட்டோம். வந்து தேவையில்லை விடுங்க சொல்லுவோம். ஆனால் வந்து உண்மையாக வந்து எங்களோட ஒரு அன்பு வச்சார் ஐயா. நிறைய நாளாக கேட்டுக்கொண்டு இருக்கக்குள்ள வந்து நாங்கள் சொல்லிட்டோம் இப்படி இந்த ட்ரோன் வாங்கணும் அந்த ஆசை மட்டும் தான் இருக்குது இப்போதைக்கு இல்லை. உண்மையில் வந்து நான் சொல்கிறதுக்கு முதல்ல அவரே கேட்டுட்டேன். நிறைய வீடியோவில் வாட்ச் பண்ணி நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் நிறைய வீடியோக்குள்ள இந்த ஷோட்டுக்கு வந்துட்டு ட்ரோன் ஷோட் காமி சேனலாக இருக்கும், ட்ரோன் ஷோட் காமி சேனலாக இருக்கும். இல்லை அந்த முக்கியமான இடங்களை சொல்லுவோம் அந்த ட்ரோன் ஷோட் காட்ட வேண்டிய இடங்கள்ல. ஸோ அந்த வீடியோவில் வாட்ச் பண்ணிவிட்டு அவர் கேட்டிருந்தார், தம்பி ட்ரோன் அதுகள் வந்து இவ்வளோ முடியும் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டதும் நான் இப்படி ப்ரைஸில் போகுது அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் எங்களுக்கு இந்த ஹெல்ப் வந்து பண்ணி ரொம்ப நாள். அப்போ வந்துட்டு ஸ்டாக் இருந்தது. ஆனால் அதுக்கிடையில ஸ்டாக் வந்து முடிஞ்சுது. சில ஒன்லேயே வந்துட்டு அந்த ஸ்டாக் முடிஞ்சுது. அப்போ இருந்த ப்ரைஸோட இப்போ குறைஞ்சிட்டு ஓரளவுக்கு நல்லா குறைஞ்சிருக்கு. ஸோ வந்து அவர் கேட்ட வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எனக்கு நான் நினச்சி பார்க்க கூட இல்லை. டக்குன்னு வந்து தம்பி உங்கள்ட்ட பேங்க் அக்கௌண்ட்டை கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தார்.
நான் நினச்சேன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் கொடுத்துட்டேன். நான் மணி சென்ட் பண்ணிட்டு தான் சொன்னார் உங்களுக்கு இவ்வளோ அனுப்பியிருக்குன்னு. ஸோ வந்து நீங்கள் அந்த கேமரா வந்து வேண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம இந்த கேமரா தாண்டி வந்து அந்த காசு எக்ஸ்ட்ரா அனுப்பியிருந்தவர் வந்து அது உங்களுக்கு தான் நீங்களே உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிடுங்கன்னு சொல்லி இப்போ அந்த வகையில் தான் வந்து நாங்கள் இது வந்து இந்த பேக்கு அந்த டிஜே மைக் வந்து வேண்டியிருந்தோம். ஸோ வந்து கொலம்போ போயிட்டு கேமரா வேண்ட முடியலை, அதனால் அங்கே வந்து நாங்கள் டிஜே மைக் மட்டும் பட்டி வந்திருந்தோம். இப்போ அடுத்த அப்டேட்டுக்காக வேண்டி ஸோ வந்து அந்த கேமரா அந்த மைக்கோட ப்ரைஸை நாங்கள் அங்கேயே சொல்லியிருந்தோம். அதாவது வந்து 99,500 ரூபா. ஸோ வந்து இந்த ட்ரோனோட ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3,34,500 ரூபா. அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு 3.5 லட்சம் தான் அப்படி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி வந்துட்டு பேக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 27,500 ரூபா. அதையும் நாங்கள் வந்து சொல்லியிருந்தேன். உண்மையில் அந்த ஐயா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நாள் வரைக்கும் நாங்கள் செய்த ஹெல்ப்பிங்கில் வந்து அதிக விதமான ஹெல்ப் செய்திருக்கிறார். பட் வந்து அவரோட பேரே சொல்ல விரும்பாத ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஐயா. இது நாங்களும் கேட்டு பார்த்துருக்கோம். பட் வந்து அவரோட பேரை சொல்ல விட மாட்டார். வந்து அப்போ ஏதாச்சும் நாங்கள் உங்களுக்காக வேண்டிய ஒரு பேர் எங்கள்கிட்ட சார்பில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தான் அவர் சொல்லியிருந்தார். வந்து எனக்கு பாடல் வந்து கொஞ்சம் பிடிக்கும் தாமே. அதில் வந்துட்டு எனக்கு DJI அடுத்தது அது வந்து ஜேசுதாஸோட சாங்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ வந்து அதை வச்சு ஏதாச்சும் நீங்கள் கூப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தார். வந்து நாங்களே பேர் வச்சிருந்தோம். ஓகே JP ஐயா அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அந்த பேர் வச்சிருந்தோம். சுருக்கமாக ஒரு பேர் வச்சுனாங்க. அதை வந்து அந்த பேரை சொன்னால் வந்து ஐயா உங்களை தான் சொல்கிற மாதிரி நினைச்சிக்கொள்ளுங்கன்ற மாதிரி நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். வந்து இப்போ உங்களுக்கு தெரியுமா இந்த பிளட் டொனேஷன் இதில் வீடியோலாம் பண்ணாங்க. அதுக்கு ஃபுல் ஸ்பான்சர் பண்ணவர் வந்து அண்ட் வந்து இப்போ இந்த ட்ரோன் வாங்குறதுக்கு உண்மையாக வந்து ஒரு அதிசயம் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உண்மையாக நீங்களே வியந்துருவீங்க அவர் மனசு எப்படின்னு சொல்லி. இப்போ இது வந்து எங்களுக்கு வந்த காசு எப்போ வந்தேன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட வந்து போன வருஷம் 4ஆம் மாதம் என்ன ஒன்று போன வருஷம் 4ஆம் மாதம் தான் வந்தது. நாங்கள் அதுக்கப்புறமா வந்து நிறைய வெயிட் பண்ணி இருந்து இப்போ வாங்கியிருந்தோம். உண்மையாக வந்து இதே வேறு யாருமோ இல்லை வந்து இப்போ நம்மளாக கூட இருந்தாலும் வந்து நம்ம யோசிப்போம் என்னென்னா நம்ம உண்மையாக வந்து அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் ஆகட்டும்னு சொல்லி ஒரு காசை கொடுத்துருந்தோம். அந்த காசை அவங்க என்ன செஞ்சாங்களோ சரி அப்படின்ற மாதிரி நிறைய இது வந்து நமக்கு தோணும். மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களோ சம்டே அவங்களோட தேவைகளுக்கு எடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. எங்களோட தேவையை முழுமையாக இதுதான் இப்படியானது தான். வந்து ஏன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே வரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்து இப்போ மற்ற யூடியூபர்கள் வந்து என்ன வாங்கக்கூடிய வந்து நாங்கள் எதை தேடி வாங்குறோம்னு சொல்லி இப்போ எங்கள்கிட்ட கேட்குறவங்களும் எங்களுக்கு ஏதாவது காசு தாரத்துக்கோ இல்லை எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கோ கேட்டால் வந்து நாங்கள் கேட்குற விஷயம் வந்து இப்படி கேமரா மைக் அப்படியான விஷயங்கள் மட்டும் தான் கேட்போம். வந்து என்னென்னா எங்களோட சேனலை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தாண்டி வந்து அதில் வந்து இன்னும் நிறைய பேரை வந்து வேலைகள் வச்சு அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்குறதுக்காக தான். அதான் வந்து எங்களோட ஆசை. அந்த வகையில் வந்து இப்போ இந்த ட்ரோன் வந்து உண்மையிலே வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி தான் கனவு மாதிரி தான். இப்போ ஆனால் வந்து அந்த கனவை வந்து நிறைவேற்றுறது வந்து கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து நாங்களும் ஐயா வந்து ஒரு கடவுள் தான். அதாவது இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க தம்பி நீங்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு உதவி செய்கிறீங்க, அவங்கள வாழ வைக்கிறீங்க, நீங்கள் ஒரு வாழும் கடவுள் அப்படி சொல்லி. உண்மையில நாங்கள் கடவுள் கிடையாது. அந்த ஹெல்ப்பை பண்ணுறவங்க தான் கடவுள். அதை வந்து கொண்டு சேர்க்குறது தான் எங்கள்கிட்ட. அதாவது இப்போ எப்படி சொல்கிறேன் ஒரு இறைவன் செய்கிறத வந்துட்டு இறை தூதன் போய் கொண்டு ஒப்படைக்கிற மாதிரி தான் எங்கள்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி தான் எங்களோட ஒரு வேலை. ஸோ அந்த வகையில் அந்த மனித உள்ளங்கள் தான் வந்து உண்மையிலே கடவுள். ஸோ அப்படி வந்து இப்படி பொதுமக்களுக்கான உதவி செய்கிறவங்க நீங்களும் உங்களை வந்து வளர்த்து கொள்ளணும் தம்பி அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்படியான உதவிகள் வந்து எங்களுக்கு பழமையாக பண்ணி கொண்டிருக்க அத்தனை உறவுகளுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறது கடமைப்பட்டிருக்கிறோம் வாழ்நாள் முழுக்க. வந்து இதுக்கு மட்டும் இல்லை உண்மையில வந்து இதை தாண்டி வந்து எங்களுக்கு இந்த கேமராலேருந்து எல்லாமே உதவி செஞ்சு இது வரைக்கும் எங்களுக்கு எங்களுடைய சேனலுக்காக வந்து உதவி செஞ்சு கொண்டிருக்க எல்லாருக்குமே வந்து நன்றி. நாங்கள் அப்படி எங்களுக்கு என்ன உதவி செஞ்சாலும் வந்து அதை நாங்கள் வீடியோவில் இப்படி காட்டுவோம். வந்து உண்மையிலே அதை மறைக்க வேண்டிய இதுவும் இல்லை கண்டிப்பாக அதை காட்டுவோம். அந்த வகையில் தான் நாங்கள் இதையும் காட்டுனாங்க. உண்மையிலே வந்து இன்றைக்கி வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் நாங்கள் நன்றி சொல்லிக்கொள்கிறோம். உண்மையில அது ஜேபியான் வந்துட்டு அம்மாவுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கொள்கிறோம். அம்மா வந்துட்டு பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து ஃபோன் பேசுவாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கு வரைக்கும் திவா சொன்ன மாதிரி எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல. தம்பி கேமரா வேண்டிட்டீங்களா என்ன நடந்தது சொல்லி கேள்வியே கேட்கல. ஸோ வந்து நாங்கள் இப்போ கேமரா வேணும் வந்து அவருக்கு வீடியோ மூலம் அனுப்பி வச்சு தான் நன்றியை சொல்லுறோம். ஐயா வேண்டியாச்சு நீங்கள் எப்படின்னு பாருங்க. இப்போ வந்து இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சா வந்து 4ஆம் மாதம் வந்து ஒரு வருஷம் ஆகிட்டு. ஆனால் வந்து வேறாக்கள்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வேறாக்கல்ல இப்போ நம்மளோட மனசை வந்து நம்ம யோசிக்க தோணும். வந்து இப்போ நான் இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறேன்னா இப்போ நாங்களே ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு காசு கொடுத்துருந்தா ஒரு வாங்கலாடி நம்மளோட மைண்டுக்கு நான் கண்டிப்பாக யோசிச்சுடுவேன் அப்படி கொடுத்தவங்க இவ்வளோ ஆளம் என்னஞ்சாங்கன்னு சொல்லி. ஆனால் அப்படி ஒரு கேள்வி கூட எங்களை கேட்கல. அதான் நான் பெரிய மனசுன்னு சொல்கிறேன். அதான் உண்மை வந்து அந்த அப்படி அவர் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை தான். கண்டிப்பாக இது நாங்கள் உண்மையாக வந்து நாங்களும் அந்த காசை வந்து செலவழிக்க இல்லை மரண வெயிட்டிங்லேயே காத்து கொண்டு வந்தாங்க வாங்குவோம். நீங்களே பார்த்துப்பீங்க கொழும்பு ஏமாந்து வந்தது கடைசியாக வந்து இன்றைக்கு வந்து அது எங்களை கையில் கிடைச்சிருக்கு. வந்து இந்த 27,000 கொடுத்து இந்த பேக் மட்டும் தான் தம்பி வேணும்னு சொல்லி கேட்பீங்க. ஏன்னு சொன்னால் ₹1,00,000 கொடுத்து நம்ம சாமான் வேண்டும் போது அதை பாதுகாக்கிறதுக்கு வந்து ஒழுங்கான ஒரு பேக் வேணும். ஸோ இதில் எந்தெந்த அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். மழை பெய்யும் போது வந்து நம்ம அதை பாதுகாத்து கொள்ளலாம். அந்தளவுக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்து
உள்ள வந்து கேமரா வைக்கணும் உங்களுக்கு தெரியும். அந்த உள்ள வந்து அந்த பஞ்செல்லாம் வச்சு சரியா நம்ம கேமரா எல்லாத்தையும் வந்து பாதுகாத்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லை, மற்ற எல்லா கேமராவுமே உள்ள வந்து வச்சு கொள்ளலாம். அதுக்காக வேண்டிய லப்ல இருந்து எல்லாம் வைக்கலாம். ஸோ அதுக்காக வேண்டி தான். ஓகே, உண்மையில வந்து இவ்வளவு வந்து பண்ணது வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஜேபி அண்ட் வந்து அவருக்கு வந்து மறுபடியும் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து இன்னைக்கு நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம RJ Tamizha யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய். சாட்சி போடுவோம். எங்க அவ்வளோ அவசரமா திரும்ப பறக்க வர்றது மறுபடியும் அமுக டுமுக அமால் டுமால்